வெண்பாவையும் இங்க இருந்து பறிச்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. அவ இந்த வீட்லயும் என்னை இருக்க விட மாட்டான்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு நிஷா. அக்கா, நான் இப்பவும் சொல்றேன், அவ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறது கிடையாது. அப்பா கவனிச்சுட்டே தான் இருக்காரு. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து வச்சிருக்காரு. அது வரைக்கும் தான் அவளோட ஆட்டோலாம். அந்த லிமிட் அவ தாண்டறப்போ அவளே இருக்க மாட்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். இந்த நம்பிக்கையில தான் நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கேன். சரிக்கா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. எனக்கு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நிஷா, ஒரு நிமிஷம் உன் போனை தரியா? என்னக்கா, என்ன விஷயம்? ப்ளீஸ் கூட சொல்றேன். என்னக்கா பாக்குற? வெண்பாவ அந்த மல்லி கிட்ட பேச வேணான்னு சொன்னோம்ல, அவ அத ஃபாலோ பண்றாளான்னு பார்த்தேன். நேத்து ராத்திரி 10 மணிக்கு அவ அந்த மல்லி கிட்ட பேசிருக்கா. அவளை விடுக்கா, சின்ன பொண்ணு. என்ன இருந்தாலும் இத்தனை நாள் அவளை வளர்த்தவல்ல, அவகிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாள்ல. அத நீ பெருசா நினைக்காத, நீ ரெஸ்ட் எடு. மணிக்கு வெண்பா மல்லி கிட்ட பேசியிருக்கா. அந்த 10 மணிக்கு தான் ரகு நம்பருக்கு என் புது போன்ல இருந்து மெசேஜ் போயிருக்கு. சோ இந்த மல்லி தான் எப்படியே என்கிட்ட இருக்கிற போனை தெரிஞ்சுக்கிட்டு வெண்பா மூலமா மெசேஜ் அனுப்பியிருக்கா. கேடி ரேணுமா, நிஷா சித்தி உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்டு வர சொன்னாங்க. எனக்கு காஃபி வேண்டாம், கொஞ்சம் இங்க வா, உட்கார். என்ன ரேணுமா? நீ நேத்து ராத்திரி மல்லிக்கு கால் பண்ணியா? இல்லையே ரேணுமா. வெண்பா, அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது. நான் நிஷா சித்தி போன்ல பார்த்தேன். நேத்து ராத்திரி 10 மணிக்கு நீ கால் பண்ணி பேசியிருக்க. அது ரேணுமா, ராத்திரி தூக்கம் வரலையா, அதான் மல்லிமாக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதை சொல்ல சொன்னேன். கதை சொல்ல சொன்னியா? இல்ல இப்போ அம்மா கிட்ட கதை சொல்றியா? ரேணுமா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. வெண்பா, மல்லி உன்கிட்ட என்ன செய்ய சொல்றா, நீ என்ன செய்யற, இதெல்லாம் எனக்கு தெரியும். அவ இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, இனி அவ சொல்றத செய்யறத இதோட விட்டணும். இல்ல உன் ரேணுமாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். புரியுதா? சரி ரேணுமா. புரிஞ்சதுல? போ. மல்லி, என்னோட சுயரூபம் உனக்கு தெரியாது. என்ன அந்த சுயரூபத்தை காட்ட வச்சிராத. அப்புறம் நான் புள்ளனும் பார்க்க மாட்டேன், புருஷனும் பார்க்க மாட்டேன். ரேணுகா மேடம், ரேணுகா மேடம், மேடம், மேடம். என்னக்கா, இப்பெல்லாம் உன் பேரை கூப்பிட்டு டெலிவரி வர ஆரம்பிச்சிடுச்சு? அது நான் ஒரு ஹேண்ட்பேக் ஆர்டர் பண்ணேன், அதான் வந்திருக்கு போல இருக்கு. பரவாயில்லக்கா, நீ நல்லா தேறிட்ட. நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கறல்ல. சரி, கையெழுத்து போட்டு வாங்கிக்கோ. இந்தாங்க மேடம், ஹேண்ட்பேக்ல ஒரு மெசேஜ் இருக்கு, அதை பாத்துக்க சுடர். பாத்துக்கிறேன். வேற ஏதாவது தகவல் இருக்கா? இப்ப எதுவும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன்.
எதுக்கு இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறா? நானும் இல்லாத சமயத்துல ஏன் மல்லி இப்படி நடந்துக்கிறா? மல்லிக்கோ வெண்பாக்கோ ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? இதை நிறுத்தவே மாட்டாளா? சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். என்னங்க? மல்லி, இப்ப எங்க இருக்க? நான் வீட்ல தாங்க இருக்கேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். நீ பத்திரமா இரு. உன்னை வெண்பா பத்திரமா பாத்துக்கணும் தானே சொல்லிட்டு வந்தேன். நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க மல்லி? ஏங்க, ஒருத்தன் நம்ம குடும்பத்துக்குள்ள புகுந்து குழப்பம் உண்டாக்குறான். உங்களையும் என்னையும் பிரிக்க பாக்குறான். நம்ம பொண்ணை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு சதி பண்றான். இவ்வளவும் பண்றவன நம்ம விட்டு வைக்கணுமாங்க? வேடிக்கை பார்க்கணுமா? ஏங்க, இந்த ரகு ரேணுகாவோட பழக்கத்துல இருந்தவன் தான். நானே அவங்க 2 பேரையும் கோவில்ல வச்சு பாத்திருக்கேங்க. ரேணுகா அடிக்கடி அவங்க கிட்ட போன்ல பேசியிருக்கா. இந்த பணத்தை கதிரேசன் தேடுறது கூட ரகு கிட்ட போன்ல சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேங்க. இப்ப கூட ரேணுகா கிட்ட இருந்த ஒரு போன்ல இருந்துதான் வெண்பா மூலமா அவனுக்கு மெசேஜ் அனுப்ப வச்சேன். அந்த மெசேஜ பார்த்துட்டு தான் அவன் அங்க வந்தான். இவ்ளோ நடந்திருக்குங்க. நான் தான் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களேங்க. ஐயோ மல்லி, நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு தலைய வெடிச்சிரும் போல. ஏற்கனவே ரேணுகா விஷயத்துல தப்பா யோசிச்சு வச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து குழப்பிக்கிற. ஐயோ, நான் குழம்பலங்க. உண்மை தெளிவா நம்ம முன்னாடி இருக்கு. நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். அதுக்காக நீ வெண்பா வச்சா அப்படி மெசேஜ் அனுப்ப வைப்ப? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா உனக்கு? தேவையில்லாம வெண்பாவை இதுல சம்பந்தப்படுத்திட்டு அப்புறம் அவன் வெண்பா பேக்ல பாம்பு வச்சுட்டான்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணி கதிரேசன் ஃபேமிலி எல்லாத்தையும் கலவரப்படுத்தி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க? ஏங்க, அந்த ரகு நீங்க பண்ற ப்ராஜெக்ட் கெடுக்கிறதுக்கு புரோஹிதருக்கு பணம் கொடுத்திருக்கான். உங்க ப்ராஜெக்டையும் நாசமாக்க பாக்குறான். அவனை எப்படிங்க என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? மல்லி, அந்த ரகு பண்றது என் பிசினஸ்க்கு எதிரான விஷயம் தான். பிசினஸ்ல இதெல்லாம் இருக்கதானே செய்யும். அதெல்லாம் சமாளிக்கிறதா என் வேலை. அதையே நீ உன் தலையில இழுத்து போட்டுக்கிற. நான் உன்னை இதெல்லாம் பாருன்னு சொன்னா? நீங்க சொன்னாதான் நான் செய்யணுமாங்க? எனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறையே இல்லையா? இங்க பாரு மல்லி, என்னால இத உனக்கு புரிய வைக்கவே முடியல. நீயும் குழம்பு எல்லாரையும் குழம்ப வைக்கிற. ஒரு நிமிஷம் நீ நான் சொல்றத கேக்குறியா? என்னங்க பண்ணணும்? ரகு விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ எல்லாத்தையும் நிப்பாட்டு. அந்த கதிரேசனை அந்த பண விஷயத்தை இத்தோட விடு. அதே மாதிரி நீயும் தயவு செஞ்சு எதையும் புதுசா இழுத்து வைக்காத. அட்லீஸ்ட் நான் வர்ற வரைக்குமாவது எந்த பிரச்சனையும் இழுக்காம இரு. நீயும் வெண்பாவும் பத்திரமா இருங்க. வெளியூர்ல இருக்கிற எனக்கு அதுதான் நீ பண்ற உதவியா இருக்கும். மல்லி, தயவு செஞ்சு அதை செய்ய. இப்பதான் நான் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்ன நிம்மதியா என் வேலையை பார்க்க விடுறியா? மல்லி, நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுதுங்க. எனக்கு எங்க பேக் டு பேக் மீட்டிங் எல்லாம் இருக்கு. நான் எல்லா கிளைண்ட்ஸையும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் அங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சா என்னால மீட்டிங்ல போக்கஸே பண்ண முடியாது. அப்படின்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் நான் அங்க வர்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் நம்ம ஃபுல் பிசினஸும் ஸ்டாப் ஆயிடும். புரியுதா உனக்கு? புரியுதுங்க. இங்க பாரு மல்லி, நீ அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரியா? நான் போனை வைக்கிறேன். சரிங்க. அந்த சுடர் ரகு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு எதிரா இவ்ளோ சதி பண்றாங்க. எப்படிங்க இது எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நடிச்சு வேஷம் போடுற அவங்களே இவ்ளோ தைரியமா வேலை செய்யறப்ப உண்மை இருக்கிற நாம ஏங்க அடங்கி போகணும்? அவங்கள விடவே கூடாது. அவங்கள பிடிச்சு கொடுக்காம நான் விட மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க விஜய். இந்த ஒரு விஷயத்துல நான் உங்க பேச்ச கேட்க போறதே கிடையாது. சொல்லுங்க மல்லி, என்ன விஷயத்துக்காக வர சொன்னீங்க? சார், அந்த ரகுவை பிடிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியும் நினைச்சல நான் வந்திருக்கேன். என்ன சார், என்ன விஷயம்? அந்த கதிரேசன் போன் பண்ணி இந்த விஷயத்தை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம நம்ம விஜய் கூட என்கிட்ட அதை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. உங்ககிட்ட சொல்லலையா? ஆஹா, சொல்லல சார். அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல். அவனை எப்படி சார் அப்படியே விட முடியும்? அது தப்பு இல்லையா சார்? அவன் இதே வேலைய எங்கேயாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான்.
யாரு வாழ்க்கையாவது கெடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா நீங்க இருக்கீங்க. நீங்க எப்படி அப்படியே அந்த கிரிமினலை விடுறதுக்கு சம்மதிச்சீங்க? மல்லி, நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட் தான். ஆனா எங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஒருத்த கிரிமினல்ங்கிறதுக்காக நாங்க போய் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் இருந்தா தான் நாங்க அரெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் தானே சார் வேணும்? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் சார். மல்லி, நீங்க என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? சார், அந்த ராஸ்கல் என் ஹஸ்பண்டோட பிசினஸ நடக்க விடாம பண்றதுக்கு வேலை பண்ணிருக்கான். பூஜை பண்ண வந்த புரோஹிதரை வரவிடாம பண்ணிருக்கான். இதெல்லாம் கிரைம் தானே சார்? இந்த கம்ப்ளைண்ட வச்சு அவனை பிடிக்கலாம்ல. அவன் நாளைக்கு இந்த ஊரை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கான் சார். அதுக்குள்ள நாம அவனை பிடிக்கணும். ஒருத்தரை பிசினஸ் பண்ண விடாம தடுக்கிறதும் கிரைம் தான். அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இல்லைனாலும் அவனை பிடிக்கிறதுக்கு அது ஒன்னே போதும். ஆனா விஜயும் கதிரேசன் சாரும் இது எப்படி விட்டுற சொல்றாங்களே? சார், அந்த ரகு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணா தெரியுமா சார்? அந்த ரகு என் குடும்பத்துக்கும் என் குழந்தைக்கும் ஒரு த்ரெட்டா இருக்கான் சார். அவனை அரெஸ்ட் பண்ணாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. உங்க குடும்பத்துக்கு அவனால என்ன நடக்க போங்கிற பயத்தோட நீங்க வாழ முடியாது. ஆனா அவன் இப்ப எங்க இருப்பான்னு தெரியலையே. சார், அவன் சென்னையில தான் இருக்கான். புதுசா எங்கேயோ தான் தங்கி இருக்கான். அவனோட பழைய நம்பரை வச்சு அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாதா சார்? பழைய நம்பரை வச்சு கடைசி அது எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கோ அந்த ஏரியாவை தான் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்டான லொகேஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சார், அந்த எக்ஸாக்ட் அட்ரஸை கண்டுபிடிச்சு கொடுத்தா நீங்க அவனை அரெஸ்ட் பண்ண முடியுமா? நீங்க முடிஞ்சா ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அவனை கண்டிப்பா நான் அரெஸ்ட் பண்றேன். நானும் அந்த கடைசி லொகேஷனை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ சார். நீங்க கிளம்புங்க சார். நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஓகே மல்லி, பார்த்து பத்திரமா போங்க. வர்ற மல்லி. வர மல்லி. அவனோட அட்ரஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? மணி 10 ஆகுது. இந்த டைம் தான் வெண்பா கால் பண்ணுவா. அந்த ரகு ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்கான். ஆனா இப்போ ஒரு இடத்துல தங்கி இருக்கான். அவன் நாளைக்கு இந்த ஊரை விட்டு போறானா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி அந்த சுடரை மீட் பண்ணிட்டு தான் போவான். அந்த சமயத்துல அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடணும். என்ன பண்ணலாம்? என் அக்கா காணாம போனால இன்னொரு தடவை அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இவ மொபைல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மொபைல் எங்க இருந்தாலும் அந்த ஆப்பை வச்சு லொகேஷனை ட்ராக் பண்ணிடலாம். சுடர் எப்படியும் ரகுவை மீட் பண்ண போவா. கண்டிப்பா போன் எடுத்துட்டு போவா. அந்த சமயத்துல நிஷாவோட போன் மட்டும் இருந்துச்சுன்னா அவ எங்க போய் ரகுவை மீட் பண்றான்னு கண்டுபிடிச்சிடலாம். நிஷாவோட போனை எப்படி எடுக்கிறது? நிஷா போனை வெண்பா மட்டும்தான் எடுக்க முடியும். வேற வழியே இல்ல. வெண்பாவை தவிர வேற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. வெண்பா செல்லம், டாடா, என் அண்ணன் எல்லாருமே உன்னை இதுல நான் யூஸ் பண்றேன்னு திட்டுறாங்க. எனக்கும் அந்த பயம் இருக்கு. ஆனா இது நம்ம குடும்ப விஷயம் வெண்பா. இந்த சமயத்துல நீ ஹெல்ப் பண்ணலனா நம்ம ஒன்னாவே இருக்க முடியாது. ஒரு குடும்பமாவே வாழ முடியாது வெண்பா. நம்ம எல்லாரும் பிரிஞ்சிடுவோம். நீ எனக்காக பண்ணல வெண்பா, உனக்காக தான் பண்றேன். என்ன புரிஞ்சுக்கோ செல்லம். வெண்பா, மலிமா, எனக்காக நீங்க எவ்வளவுதான் மலிமா கஷ்டப்படுவீங்க?
எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மல்லிமா. உனக்காக கஷ்டப்படுறது எனக்கு எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கு வெண்பா. மல்லிமா, இவங்க எல்லாம் உங்களை திட்டக்கூடாதுன்னு தான் நான் உங்களை பிரிஞ்சு இங்க வந்தேன். அதுக்கப்புறமும் இவங்க உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. வெண்பா செல்லம், அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீ, நான், டாடா 3 பேருமே ரொம்ப சீக்கிரமாவே சேர்ந்து இருக்க போறோம். அப்படியா மல்லிமா? யார் சொன்னா? டாடா சொன்னாங்களா? இல்லடா, மல்லிமா தான் சொல்றேன். நான் தான் சொல்றேன். எப்படி மல்லிமா? அதுக்கு ஐடியா பண்ணிட்டீங்களா? நீ மட்டும் மல்லிமாக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணனா மல்லிமா நிச்சயம் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவேன். என்ன மல்லிமா பண்ணணும்? நீ சின்ன பொண்ணு, என்னோட குழந்தை. நீ உன்னை இந்த மாதிரி வேலை செய்ய சொல்றது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா இப்ப அம்மாக்கு வேற வழி இல்லடா. நான் சொல்ல போற வேலைக்காக அம்மாவை நீ மன்னிச்சிடுவியா? ஹலோ மல்லிமா, நான் அவ்வளோ சின்ன பொண்ணுலாம் இல்ல, நான் பெரிய பொண்ணுதான். யார் என்ன சொன்னாலும் நீங்க அதை கண்டுக்காதீங்க. நீங்க என்ன பண்ணனாலும் எனக்காக தான் அது எப்பவுமே பண்ணுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க தைரியமா சொல்லுங்க மல்லிமா, நான் பண்றேன். இது பாரு, நாளைக்கு காலையில ரேணுகாமா ஏதோ ஒரு சமயத்துல வெளியே போவாங்க. உனக்கு ஸ்கூல் லீவ் தானே? ரேணுகாமா வெளியே எப்ப போறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆ, அவங்க வெளியே கிளம்புனதும் நீ எனக்கு தகவல் சொல்லணும். இது ரொம்ப சின்ன விஷயம் தானே, இத சொல்றதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணீங்க? அதோட இன்னொரு விஷயம் சேர்த்து பண்ணணும். என்ன வேலை மல்லிமா? அந்த சமயத்துல ஏதாவது சொல்லி நிஷாவோட போன் உன்கிட்டயே இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. வீடியோ கேம் விளையாடணும், ஹோம்வொர்க் பண்ணணும், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லு. அழுது தரையில புரண்டு என்ன வேணாலும் செஞ்சு அந்த போனை மட்டும் வாங்கிடு. ஆ, அதுல ஒரு ஆப் இருக்கு, அதை ஓபன் பண்ணுனா ரேணுகாமா எங்க போறாங்கன்னு தெரியும். ம், அந்த லொகேஷனை மட்டும் எனக்கு ஷேர் பண்றியா? நான் கண்டிப்பா பண்றேன் மல்லிமா. போன்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் ஈஸியா பண்ணுவேன். இதெல்லாம் சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர். தேங்க்யூ செல்லம். நீ இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணனா நான் நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருவேன். நீங்க, நான், டாடா 3 பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் மல்லிமா. நான் உங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரமா அது நடக்கும். நீ மட்டும் நான் சொன்னதை சரியா செய். மல்லிமா, இப்ப போன் வைக்கிறேன், நீ போய் தூங்கு. சரி மல்லிமா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. பிள்ளையாரப்பா, எனக்காக தான் எங்க மல்லிமா கஷ்டப்படுறாங்க. எனக்காக தான் இவ்வளோ வேலையும் செய்றாங்க. என் மல்லிமா சொன்ன வேலையை நான் நல்லபடியா பண்ணணும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் பிள்ளையாரப்பா. ரகு ஊரை விட்டு போறேங்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் தான் இருப்பேங்கிறான். ஏதாவது சொல்லி அவனை இங்க இருக்க வைக்கணும். கதிரேச போலீஸ் ஆபீசரை விசாரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. விஜயும் சொல்லிட்டா இந்த கேஸ் முடிஞ்சிடும். ரகு கிட்ட சொல்லணுமே. நல்ல வேலை, யாரும் இல்ல. முக்கியமா அந்த நிஷா இல்ல. அவதான் எங்கேயாச்சும் போனா கூடவே வரேன்னுவா. சரி, நம்ம போலாம். அக்கா அக்கா, எங்க போற? ஆ, நான் கோயிலுக்கு போறேன். எந்த கோவிலுக்கு? இவளுக்கு எந்த கோயில சொல்றது? பக்கத்துல இருக்கிற கோயில சொல்றதா, தூரத்துல இருக்கிற கோயில சொல்றதா? ஆ, ஆ, அது வலசரவாக்கம் சிவன் கோவில். சிவன் கோவிலா? இருக்கா, நானும் வரேன். நிஷா நிஷா, எனக்கே மனசு சரியில்லை. கொஞ்ச நேரம் அங்க போய் உட்காந்துட்டு வரலாமேன்னு போறேன். நீயே என் கூட வரேங்கிற. மனசு சரியில்லையா? அப்போ நீ நிச்சயமா தனியா போக கூடாது. இரு, நானும் இல்ல, வரேன். இரு நிஷா. அந்த கோவில்ல ஒருத்தவங்கள பார்த்தேன். நானும் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போறோம். திடீர்னு 2 பேரா உங்க வீட்டுக்கு போனா நல்லா இருக்காதல்ல, அதான் நானே போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா,
பத்திரமா போயிட்டு வா. அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே ஓகே பை. பாய். This is the time. சித்தி, ரேணுமா எங்க? ரேணுமா கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? சித்தி, உங்க போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொஞ்ச நாள் கேம் விளையாடணும். நோ வெண்பா, எனக்கு ஃபோன் தேவைப்படும். நீங்க லேப்டாப்ல தானே வேலை பார்க்கறீங்க, எனக்கு கொஞ்சம் ஃபோன் கொடுக்கலாம்ல? சில டீடைல்ஸ் எல்லாம் ஃபோன்ல தான் செக் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த நிஷா சித்தி வேற சுச்சுவேஷன் புரியாம டென்ஷன் பண்றாங்களே. மல்லிமா கிட்ட விஷயத்த சொல்லணுமே, என்ன பண்ணலாம்? நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன வேணா கேட்கலான்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு ஃபோன் கூட தரமா அடிக்கிறீங்க. வெண்பா, இப்ப தர முடியாதுன்னு தான் சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தரனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப்